ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாசி பயிர் வச்சு எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்ப்போம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்கும் செம்மையான ஒரு காம்பினேஷன். ஹெல்த்தியான ஒரு குழம்பு கூட சொல்லலாங்க. இதில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய குழந்தைங்க பாசி பயிர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை நல்லா அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வர அளவுக்கு வதட்டிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுறாதீங்க, கரிஞ்சிடும். இது மாதிரி லைட் ப்ரௌன் கலருக்கு வரும். அந்த அளவுக்கு மீடியம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு வச்சு நீங்கள் வதட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வதப்பட்டோன்னா ஒரு மனம் வரும். பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு நல்லா வதட்டுதுங்க. இது பாருங்கள், நல்லா லைட் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போது ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி அந்த சூடான தண்ணியில் அரை மணி நேரம் ஊறட்டும். அப்படி ஊறுறப்ப நம்ம நெக்ஸ்ட்டு விசில் போடுறப்ப சீக்கிரம் நம்மளுக்கு பயிர் வெந்துடும். அதான் இந்த சுடு தண்ணியில் ஊற வைக்கிறோம். குழம்பு வைக்க தேவையான பொருட்கள்: கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன், 2 தக்காளி பழம் பொடிசாக நறுக்கிக்கோங்க. இதோட 3 பச்சை மிளகாய், ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இதோட நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளி பழத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பேஸ்ட் கணக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி பேஸ்ட் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு நம்மளுக்கு பாசிப்பயிறு. இதை நல்லா 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் காமிக்கிறேன். இது மாதிரி நம்ம பயிர் இப்படி நசுக்குனா 2ஆக உடையணும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஊறி இருக்குது. நம்மளுக்கு சீக்கிரம் விசில் போடுறப்ப நல்லா சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் நல்லா அரை மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னே கொஞ்சமாக பிரியாணி இலை, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். இதோட 3 பச்சை மிளகாயும் சேர்த்துடுவோம். சேர்த்து லைட்டாக வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை போயாச்சு. தேவையான மசாலா என்னென்ன சேர்க்கலான்னு பார்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், உங்கள் காரத்தக்குனா நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா 1 டைம் வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கு ரொம்ப மசாலா தேவை கிடையாது. இப்போ நான் நல்ல ஒரு பெரிய மூடி அளவுக்கு தேங்காவை அரைச்சி நல்ல பால் எடுத்து வச்சுருக்கேன், 1 கப் அளவுக்கு. இந்த பாலையும் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பாசிப்பயிரோட தண்ணி எல்லாத்தையும் வடிச்செடுத்து நம்ம பயிர் மட்டும் சேர்த்துடலாம். சேர்த்து இதையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதையும் நல்லா 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதோட ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணதப்பே குழம்பு பார்த்திங்கன்னா அவ்வளோ கமன்னு கறி குழம்பு வாசனை அடிக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப சத்தானது. குழந்தைங்களுக்கு நெய் போட்டு இந்த பருப்பு குழம்பு ஊற்றி கொடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன்.